அதிரடியாக எப்படி பேசணும்லாம் எனக்கு தெரியாது. நான் பேசினாலே அதிரடி ஆயிடுது. ஜான் விஜய் கண்டென்ட்டே இல்லை, சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒரு 30 வாட்டி ஃபோன் பண்ணாங்க. நான் எது பேசினாலும் அதை கண்டென்ட் ஆகிற என்னுடைய மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உசைனி மாஸ்டர், அவருடைய ஸ்டூடெண்ட் தான். நாங்கள் ரொம்ப பாசமாக ஹூ அப்படின்னு சொல்லுவோம். அவர் கூட நான் எப்போவுமே சண்டை தான் போடுவேன். ஏன்னா அவர் கராத்தே தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. அதனால் சண்டை தான் போடணும். சரி, அவர் கடைசியாக ஒரு படம் நடித்தார், அவர் கூட நான் நடித்தேனே அப்படின்னா அங்கேயும் சண்டை தான் போட வச்சாங்க. ரொம்ப பாசமான ஆள். He loves me and also my son is a great student of him in archery. I really miss him. He is a very nice man. அது மட்டும் இல்லைங்க, சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு சொன்னாங்க. நான் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் கேங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து என்னை இங்கே இழுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுலேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேங்ஸ்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்கன்னு. இப்போ கடைசியாக ஒருத்தர் பேசினா இருப்பாங்க, அவர் உட்காந்துருக்கிறத பார்த்தாலே தெரியும். கேங்ஸ்டருடைய பாஸ் அவர் மனோஜ் பெனோ, பேர் கேட்டாலே அப்படி அதிர்ற மாதிரியே இருக்கும். அவர் உட்காந்துருக்காங்க. சாம்ஸ் வேறு ரொம்ப சாமிங்காக உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் ஒரு டைரக்டர் உட்காந்துருக்காரு. அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஜான் விஜய்க்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், சார் நான் வந்தேன்னா படத்தில் நடிக்கிறேன், இப்படி நடிச்சாதான் சார் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க சார். அப்படிலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல, நீங்கள் ஓவராக நினைக்காதீங்க. இவர் ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எது பேசினாலும் கீழே ₹1 காயினை போட்டு குழந்தைங்க குனிகிற மாதிரிலாம் பேசாதீங்க, நிமிர்ந்து நின்று பார்த்து ஜான் அங்கிள் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு கை தட்டுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா. சார் என்ன சார் பண்ணோம் அப்படின்னார். உங்களுக்கு காது கேட்காது, பேச மாட்டீங்க, நீங்கள் ஊமை, உங்களுக்கு காது கேட்காதுன்ட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இதை வேறு வெளியே சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இதுக்காகவாது நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா, நான் ஒரு டைலாக் கொடுத்தா 4 டைலாக் பேசுவேன். 4 டைலாக்ல வந்து 4 காயின் கீழே போட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த ஒரு படத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இருந்தாலும் ஜாலியாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். இதை தவிர என் தம்பி வைபவர் இருக்கார். நான் வந்து நாசர் சாரோடைய அசிஸ்டண்ட்டு. நாசர் இஸ் நோன் ஃபார் இஸ் நோஸ், மூக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தம்பி, மூக்காலே அழகாக இருக்கிற ஒரு தம்பி வந்து என் வைபவ் தம்பி. அவர் வந்து பார்த்திங்களா, மூக்குன்னொன்னே நான் எல்லாரும் சிரிக்கிறாங்க. வரேன் ஒன்லி ஒன் பர்சன் ஹூ நோஸ் தட் ஹவு யூஸ்ஃபுல் தட் நோஸ் இஸ். அதுலேயே அவர் நடிப்பார். அந்த மாதிரி ஒரு திறமையான நடிப்பை நடிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு உண்மையாகவே தெரியும் ஹவு இஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரிலி ஷோன் அவுட் த்ரூ இஸ் நோஸ். என்ன மிஸ்டர் வைபவ் தனியாக சிரிக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பி இருக்கிறாரு, மணி. மணி இல்லை, நம்ம செல்லமாக கூப்பிடுவோமே, புஜி. புஜி தம்பி வந்து ஆக்சுவலாக நாங்கள்லாம் பயங்கரமான நடிகர்கள்லாம் நினச்சி நாங்கள் வந்து பயங்கரமாக நடிச்சுன்னே இருப்போம். கூட்டத்தில் நிறைய கூட்டமாக நடிப்போம், ஏதோ எல்லாம் பண்ணுவோம், அதை நோண்டுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணியிருப்போம். பார்த்தா தனியாக வந்து இப்போ மானிட்டரில் பார்த்தா புஜி மட்டும் நடிச்சிருப்பான். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இந்த படம் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது எல்லாருக்கும் புஜி கை தட்டுவீங்க. புஜி வந்து ஒரு புது ஹீரோவாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து அமேசிங்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. அவருக்காக ஒரு வாட்டி கை தட்டுங்க ப்ளீஸ். நாங்கள்லாம் வந்து யோசித்து நடிப்போம், அந்த தம்பி வந்து யோசிச்சுட்டே நடிப்பார். சீரியஸாக ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைச்சாலும் அதை நடிச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இஸ் ரியலி அ கேங்ஸ்டர் ஃபில்ம். இதில் நடுவில் பாவம் அந்த அட்டுலியா பாப்பா வேறு இந்த கேங்ஸ்டருக்கு நடுவில் மாட்டி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அதுவும் நடிச்சிருது. ஆக்சுவலாக எங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயினு, ஒரு பாட்டு, சும்மா டான்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ஷீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கேரக்டர் ஃபில்ம் அண்ட் ஷி இஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். எங்களுக்கெல்லாம் பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா எது சொன்னாலும் இந்த டீம் அந்த மாதிரி டீம், வைபவ், சுனில், ஜான் விஜய், அதுக்கப்புறம் புஜி, அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி பாப்பாவா, அந்த பிள்ளை வேறு பயங்கரமாக நடிச்சிருச்சு. இதுங்க சாரி
சாரி, அந்த நம்ம ப்ரீவியஸ் படத்தில் வந்து அவங்க பேர் அஞ்சலிங்க. சூர்யா பாப்பா வந்து பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. இல்லைன்னா திடீர்னு கூப்பிட்டு என்னை வந்து மேடையில் நிற்க வச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகிட்டான். அதனால பேர் மாற்றி சொன்னன்றனால தப்பாக எடுத்துக்காதீங்க. சூர்யா இஸ் ஆல்சோ டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். இது எல்லாரையும் மேய்க்கணுன்னா எவ்வளோ கஷ்டம். இவங்க எல்லாருமே ஸ்கூலில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியும். இந்த விக்ரம் ரொம்ப பாவங்க. எந்த சான்ஸ் கிடைச்சாலும் டக்குன்னு போய் அவன்ட்டு போயிடுவார். டென்ஷன். அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் முடியே வெட்ட வேணாம், அவருக்கு வந்து பார்பர் ஷாப் செலவே கிடையாது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து விக்ரம். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேங்கோடு சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன். ஐ எம் ஷுர் யூ வில் ஆல் லவ் இட். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இஸ் கோயிங் டு ராக் யூ ஆல் அண்ட் ஐ எம் கோயிங் டு என்ஜாய் வாட்சிங் திஸ் ஃபில்ம் all with you, and please do support. Thank you very much for coming here. And ஆனால் கண்ணெலாம் கலக்காதீங்க. என்னண்ணா அவ்வளோ போரிங்கம்மா பேசுகிறேன்? கண்டென்ட் வேணுமா? நிறைய கொடுப்பேண்ணா. ஐயோ, கேள்வி கேட்டிங்கன்னா கொடுப்பேண்ணா. கேள்வி கேட்பேண்ணா. பாரு, கண்ணாடிலாம் கழட்டிடுறேண்ணே. கண்டென்ட் வேணும்னு வரும்போதே சொல்லிட்டு வந்தாங்க. ஜான் விஜய் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வர, சீக்கிரம் வாயா, கண்டென்ட் இல்லை, போரிங்காக இருக்குது. என்ன வாங்க வைபவ். ஒரு 10 மினிட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் முதல் படத்துலேருந்து இருக்கார் எனக்கு. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் சாம் சார், அவர் டைமிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸ்பாட்டில் பார்த்தா தான் தெரியும். நிறைய கற்றுக்கலாம் சார்கிட்டேருந்து. ஆனால் எனக்கு ஒரு 1 டே தான் இருந்துச்சு, 1 டே ஆஃப் டே தான் இருந்துச்சு. மிச்சம் வேறு காம்பினேஷன் இருந்துச்சு சாரோட. தேங்க்யூ சார். வேறு யாராவது? அண்ட் இதில் நடித்த ஆனந்த்ராஜ் சார், எங்கள் அண்ணன் சுனில், ஜான் விஜய், ரிடன் கிங்ஸ்லி, மொட்டராஜேந்திரன் சார், எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு எல்லாருமே இப்போ சீனியர்ஸு. அஜய் மாஸ்டர் இதில் வந்து சாங் பண்ணியிருக்காரு, 2 சாங்கு. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இப்போது வைபவ் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபன், ஒரு என்டர்டைனிங்கான ஒரு ஃபிலிம் தான். ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு நாளுமே வந்து சிரிச்சிட்டு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆன் த கேமரா ஆஃப் த கேமரா எப்போவுமே சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். ஸோ ஐ ஹோப் அதே ஹாப்பியாக நீங்களும் வந்துட்டு பார்க்கும்போது இருக்கும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ June 20th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ பிடிஜி ப்ரொடக்ஷன், பாபி சார் அண்ட் மனோஜ் பினு. அவங்களோட ப்ரொடக்ஷனாக பண்ணுற ஃபர்ஸ்ட் படம். ஸோ நான் ஹீரோயின். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். டிரெக்டர் விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், தேங்க்யூ. ஏன்னா வந்துட்டு என்னோட கேரக்டர் ஒரு ஆங்கிலோ இண்டியன் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இதுக்கு நான் கரெக்டாக இருப்பேன்னு அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு என்னை சூஸ் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ எங்களோட கேங் வைபவ், சுனில் ரெட்டி, மணிகண்டன், கிங்ஸ்லி, மொட்டராஜேந்திரன் சார், ஆனந்த்ராஜ் சார், ஜான் விஜய், நிறைய பேர், சாம் சார், ஸோ லிவிங்ஸ்டன் சார் என்னோட அப்பாவை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ் எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ், எப்போவுமே மறக்கவே முடியாது. ஸோ அண்ட் ஆல்சோ லைக் எங்களோட அஜய் மாஸ்டர் 2 பாட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். டான்ஸ்லாம் இருந்தது. டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். சும்மா ஒரு காமெடியான ஒரு ஃபைட் இருந்தது. ஸோ அதுவும் ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஷூட் பண்ணோம். அண்ட் சூர்யா கணேஷ் அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, பட் இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஆல்சோ ஃப்ரம் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம், மணி சார் அண்ட் வேணுகோபால் சார், எல்லாருமே வெரி சப்போர்ட்டிவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ எங்களோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் இமான் சார், அவரோட மியூசிக்கில் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் June 20th ரிலீஸ் ஆகுது. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் பிரசன்ட் மீடியா. தேங்க்யூ.